மண்டையில இருந்தா போட்டு போதேன். பார்த்து 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 மெதுவா மெதுவா இருக்கு. பாத்துல என்னாச்சுப்பா? இல்லை என்னாச்சு? ரத்தம் வருதுல. பழைய தகர பெட்டியில அதான் கையை கிழிச்சிருச்சு. இல்லை பார்த்து எடுக்க வேண்டாமா? கொஞ்சம் பொறுமையா இருக்குனா தான் என்ன? உன்னை கூப்பிட்டாங்களா முதல்ல? இப்ப தேவையில்லாம வந்து கையை அறுத்துக்கிட்ட. ஆமா இதுல வேற இவர் இன்ஸ்பெக்டர் வேற. உனக்கு ட்ரைனிங்ல எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? ட்ரைனிங் கொடுக்கும்போது பொட்டியா இருக்கலாம் ட்ரைனிங் கொடுக்கல. ஆமா இது நல்லா வாய் மட்டும் ஆடு. பொட்டி இறக்கவும் தெரியாது, இந்த பாண்டியமாவும் துரத்த தெரியாது. இல்ல உடம்புடி பரணியோட மெடிசன் பாக்ஸ் இருக்கு, அதுல போயிட்டு இந்த பஞ்சில இருக்க எடுத்துட்டு வந்து தொடச்சு விட்டு கட்டு போட்டு உள்ள நான் போய் தட்டு எடுத்து போய் கழுவிட்டு வரேன். இல்ல சௌந்தரம், ஆம்பளை ஜெயில வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் போடுவாங்களாமே. அது எனக்கு தெரியாதுக்கா. என்னல இது கூத்தா இருக்கு? நீ என் ஜெயிலுக்கு போனவன் தானே? சரி அதெல்லாம் விடு. ஆம்பளை ஜெயில கொரண்டி ஜெயில் இருக்கா அப்படின்னா? கைதிகளுக்கு உள்ள அடிதடி சண்டை வந்துருச்சுன்னா ஒரு இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருவாங்கல்ல, 1 வாரம் 10 நாள்னு. அதத்தான் கேட்டேன். அக்கா நான் என்ன ஒன்ன மாதிரி ஜெயில இருந்துட்டு வந்தேன் நானு. அது நான் போறது ஜெயிலு கிடையாது, அது வந்து கோர்ட் கஸ்டடி. ஆனா அதுலயும் கம்பியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. கோர்ட் கஸ்டடி அது. ஆமா அதுவும் ஒரே நாள் நைட்டு தான் சும்மா படம் பாக்குற மாதிரி பார்த்து வந்துட்டேன். வக்கீல் வந்து என்ன வெளியே எடுத்து வந்துட்டார்ல. சும்மா எதுக்கு என்னத்தையாவது போட அலட்டிக்கிட்டு இருக்க நீ? என்னாச்சு இப்ப? என்னத்துக்குள்ள இப்படி கோவப்படுத? சும்மா எதேச்சியா கேட்டேன், அது ஒரு தப்பா? ஆம்பளை ஜெயிலு எப்படி இருக்கும்னு கேட்டேன், அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா? இல்ல இல்ல அதெல்லாம் நான் அனுபவிக்க மாட்டேன்க்கா. எப்படி தப்பிக்கணும், எப்படி விடுதலை ஆகணும் எல்லாம் எனக்கு தெரியும். நீ பாட்டுக்கு சும்மா நச நசனிய உசுர வாங்காம வாய மூடு. ஏடியே பாக்யம், குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. உனக்கு பதில் சொல்லி சொல்லியே என் தொண்டை தண்ணி வத்தி போயிடுச்சு. அப்ப நீ ஜெயில அனுபவிக்க மாட்டேன், நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். இருக்குல்ல, இந்த தடவை உன்னை ஜெயிலுக்குள்ள இழுத்து போடாம நான் போவே மாட்டேன். அது துருப்பிடிச்சு பெட்டியாடா. ஒரு நிமிஷம் இரு, ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். போன மாசம் அடிபட்டதுக்கு தான் டிடி போட்டிருக்கேன். இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் போடணும்னு சொன்னல. பார்த்து செய்ய மாட்டியா? உடன்கூடி கரெக்டா ட்ரெஸ்ஸிங் பண்ணாரா? டாக்டர்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன் டாக்டர்மா. சின்ன வயசுல நமக்கெல்லாம் அடிபடும் போது மண்ணை அள்ளி எடுத்து பூசிட்டு போயிட்டே இருப்போம். மிஞ்சி போனா காப்பி பொடி, மஞ்சள் பொடி, விபூதி எல்லாம் தானே பத்தா போடுவான். இது இன்னும் பெரிய ஆக்சிடென்ட் ஆன மாதிரில டாக்டர் அம்மா பீல கொடுத்துட்டு இருக்கு. நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஹைஜீனை பத்தி யாருக்கும் அறிவு கிடையாது. இப்ப அப்படியா? ஏலே அந்த அறிவெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நோய்களும் ஜாஸ்தியா போச்சு. இல்ல விபூதியோட பெரிய ஆயின்மெண்ட் இருக்கா? இல்ல இப்ப என்னத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு? அதான் வலிக்கலன்னு சொல்லிட்டோம்ல, என்னத்துக்கு சும்மா? சரி சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். மாமா எல்லாம் ரெடி. அச்சச்சோ மாமா, என்ன இது? அண்ணன் தான் பதமா எடுக்கும்ல, நீங்க என்னத்துக்கு அங்க போனீங்க? ஒசரமா வளர்ந்துருக்காராமா, கீழே இருந்து அப்படியே எக்கியே எடுத்துட்டு வராமா. இலே கனி, மனுஷனுக்கு எப்பவுமே என்னல வளர்ன? அறிவுதான். அது மாமனுக்கு சொல்லு. அண்ணா போதும் போதும், ரொம்பலாம் பேசாத. எங்க மாமாக்கு அவசியமான அளவுக்கு அறிவு இருக்கு, அது போதும் எங்களுக்கு. மாமா நீங்க வாங்க சாப்பிடுவோம். சாப்பாடு ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். டாக்டர்மா இன்னும் 2 பக்கம் தான் என்ட்ரி பண்ணோம், இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு கூட வேலை பார்க்கலாம். இரு. என்னப்பா? அமைதியா இரு. சாப்பிடுவோம்பா. இருங்கல்ல. இந்தா. டேய் என்னடா நிக்கிற? வா வந்து சாப்பிடு. இல்ல எனக்கு பசிக்கல, நான் பொறவு சாப்பிட்டுக்கிட்டேன். அதான் 2 வழித்தட்டு இருக்குல்ல, நீ ஒண்ணுல சாப்பிடு, பாண்டி ஒண்ணுல சாப்பிடுவா. இல்லை சொன்னா புரியாதா உனக்கு?
எனக்கு பசிக்கலங்கலா ஒரு சாப்பிட்டுக்கிட்டேன். என்ன என் வீட்டுக்காரோட உட்கார்ந்து சாப்பிட மாட்டியா நீ? இல்லை கோடிக்காரி, நான் இங்க தானே இருக்கேன். முதல்ல அவருக்கு சாப்பாடு போடு. என் அண்ணனை ஏசுனியலோ? இல்ல அவரு தாண்டி ஏசினாரு. நான் பதிலே பேசல தெரியுமா? டேய் டேய், என்னடா உனக்கு ஏன் திடீர்னு பைத்தியம் பிடிக்குது? அவன் கூட உட்காந்து சாப்பிட்டா என்னவா? இல்லை நீயும் சரி போயிட்டு வர மாட்ட. நாமெல்லாம் போற சாப்பிட்டு விடுவோம். டேய் சாப்பிட்டு விடலாம்னு சொல்லுதம்ல. எல்லாம் உடங்குடி, வா. நீ வா, என்ன? நீ வா வா வா. அந்த பையில எடுத்துட்டு வா, பையில எடுத்துட்டு வா. உள்ள உட்காந்து கணக்கு பார்க்கணும். அக்கா சோறுக்கா. ஏலே கனி, அண்ணே இங்கிட்டு வா. சாப்பிட்டு வரேண்ணே. கடைக்கு போனோம், போற வந்து சாப்பிட்டுக்கலாம் வா. என்ன கனியை கூட சாப்பிட விட மாட்டியா நீ? இல்லை ஒரு 10 நிமிஷம் சாப்பிடலன்னா ஒன்றும் ஆயிட மாட்டா. இல்லை கனி வா ஏட்டி என்னண்ணே வா, கடைக்கு போனோம். கடைக்கு போகணும்னு இதுக்குள்ள போறீங்க? என்னவோ. மாமா இந்தாங்க. அண்ணனை தப்பா நினைச்சுக்காதீங்க. அச்சச்சோ, இந்த கையை வச்சுட்டு எப்படி சாப்பிடுவியா? ஊன் இருக்கா? என்னத்துக்கு? அதே நான் இருக்கல, ஊட்டி விட மாட்டேனா? எங்க அண்ணன் கொஞ்சம் கோட்டை பிடிச்சவன் தான், கோவக்காரன் தான். ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிடாது. அது மேல கோவப்படாதீங்க மாமா. எல்லா லூசு. அவர் எதுக்காக எல்லாரையும் கூட்டு போனாரு தெரியுமா? இன்னுமா உனக்கு வழங்கல? எதுக்கு மாமா? நீ இப்படி எனக்கு ஊட்டி விடணும் தான் கோவமா பேசின மாதிரி அத்தனை பேரையும் தள்ளிட்டு போயிருக்காரு. இப்ப புரியுத யாரு கூட்டின்னு? எசக்கி வாடி. என்னத்த சமைச்சிட்டியா? கேட்டி, என்னத்துக்கு இப்பவே வந்தீங்க? சாயந்தரமா பொழுது சாய வந்திருக்க வேண்டியதானே? என்ன அவசரம்? இப்படியா கால சுடுதண்ணிய கொட்டிக்கிட்டு வந்து நிப்பிய? அங்க இருக்க எனக்கு என்ன கஷ்டமா? இந்த அருக்காரே உன் மாவன் ஸ்டேஷனுக்கு போனோம், வேலை இருக்குன்னு ஒரே நச்சரிப்பு. குழம்பு கொண்டாந்துருக்கேன். எலே, கையில என்னல ஆச்சு? என்ன கட்டிது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்க ஏதோ வெள்ளித்தட்டை எடுக்கணும்னு சொல்லி தகர பொட்டி எடுக்க சொன்னாங்க. பொட்டி பரன் மேல இருந்துச்சா, அதை இறக்கும்போது கை அப்படியே கிழிச்சிருச்சு, அவ்வளவுதான். எங்க காட்டு? பெரிய காயமால? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உடனே அங்கேயே வச்சு மருந்தெல்லாம் போட்டு விட்டாங்க. கட்டுதான் பெருசா போட்டிருக்காங்க, சின்ன காயம்தாம்மா. காயம் சின்னதுதான், கையில வேற தண்ணி படக்கூடாதான். அதனால மாமாவுக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டினேன். இது நீ ஊட்டி ஊட்டியா? அதுக்கு எதுக்கு இப்படி நெஞ்சே வெடிக்கிற மாதிரி கத்துதிய? புருஷங்காரனுக்கு பொண்டாட்டி ஊட்டி விடுதா? உமக்கு என்ன வந்துச்சு? வீடா இது?
வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க நீயே கரும கரும ச்சே. அது ஒண்ணு இல்லடி, இவங்க அப்பாவுக்கு பொறாம வைத்தறிச்சல் அதான். சரி அவரை விட்டு தொலை. ஹேலே பாண்டி, காப்பி குடிக்கிறியா? கொண்டாரவா? நான் வேற ஸ்டேஷன் வரைக்கும் போகணுமா? நீ வேற ஏன் எதையாவது பேசிக்கிட்டு இருக்க? எசுகே, ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. நான் வந்து எடுத்து தரவா? வேணாம் வேணாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ வாட்டி. சரி. சவுந்தரம், உன் மகனுக்கு மருமக ஊட்டி விட்டாங்கிறதையே உன்னால தாங்க முடியலையே. மருமக மேல உனக்கு இருக்கிற வெறுப்பு அம்பட்ட பேருக்கு வெளிப்படையா தெரியுது. இதை வச்சு தாண்டா உன் குடும்பத்தை கருவறுக்க போகுதேன். இந்த கோபத்தை வச்சு தாண்டா உன்னை பழி வாங்க போகுதேன். ஜெயிலுக்கே போக மாட்டாராமல, நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி காட்டுதம்ல. கனி, கரெக்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கியான்னு பாரு. வெங்கடேஷ் வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கவா? சாப்பிடுறீங்களா? இல்ல சிஸ்டர், எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். மைனி, இது சரியா இருக்கா மைனி? இருக்காங்கல்ல. வான்னு சொல்றேன்ல. ஏய் ப்ளீஸ் வா. கனி, உள்ள ரூம்ல ஜன்னல் பக்கத்துல ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா போ. எதுக்கு மைனி அது? இப்பதான் ஜாமெண்ட்ரியே இல்லையே. சொன்னா கேட்க மாட்டியா? நீ தப்பா கணக்கு போட்டா உன் தலையிலயும் அடிக்கிறதுக்கு தான் உன்னை அந்த ஸ்கேல் எடுத்துட்டு வர சொன்னேன். என்ன அடிக்க நானே ஸ்கேல் எடுத்துட்டு வரணுமா? சரி போறேன். ரத்னா வான்னு சொல்றேன்ல. கனி, ஸ்கேல் எடுத்தியா இல்லையா? மைனி, அது ஜன்னல் பக்கம் இல்லையே. எதையுமே உனக்கு உருப்படியா செய்ய தெரியாதா? இதோ நானே வரேன் இரு. என்ன இதுக்குதான் என்ன சிக்னலா? ஆசையா முதல்ல உனக்கு பூ வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் முன்னாடியும் கொடுக்க முடியுமா? அதுக்காக தான் சிக்னல் பண்ணேன். என்ன வெங்கடேஷ், சின்ன புள்ள இருக்கா, பரணி இருக்கா, நீங்க பாட்டுக்கு வா வான்னு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் ஒய்ஃபுக்கு தானே நான் சிக்னல் பண்றேன். இது ஒரு தப்பா? ஏன் இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கீங்க? வீட்டுல இன்னும் துக்கத்துல இருந்து யாரும் வெளியில வரல. இந்த நிலைமையில பூவும் அலங்காரமும் நான் பண்ணிக்க முடியுமா? ரத்னா, இது வெறும் பூ தானே. இந்த வீட்டுல 3 பொண்ணுங்க இருக்கும். ஒருத்தரும் பூ வைக்காம நான் மட்டும் பூ வச்சுக்கிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இப்ப இருக்கிற மனநிலைமையில நான் பூவெல்லாம் வச்சுக்க முடியாது வெங்கடேஷ். ஐ எம் சாரி. சரியான லூசு. இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்ப ரத்னா? ஏங்க அதை விடுங்க. வீட்டுக்குள்ள தானே இருக்க போறோம். நான் பூ வச்சுட்டு என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? பூ வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? ச்சீ, அவர் மனசு புரிஞ்சுக்காம இந்த ரத்னா இப்படி பண்ணிட்டு இருக்காளே. ஏதாவது பண்ணணுமே. ஏன்டி வச்ச தண்ணிய கொட்டி புட்டிய மறுபடியும் தண்ணி தண்ணின்னு அனத்தாம இரும். இங்கதான் இருக்கு, எடுத்து குடிச்சுக்கோங்க. சும்மா நச்சரிச்சுக்கிட்டு இருக்குடி உங்க எல்லாருக்கும் இருக்கு.
இப்படி அதிகாரம் கெட்டு போய் சீப்பட்டு நிக்கவாலே நீ இம்புட்டு சொத்து சம்பாதிச்ச. சொந்த வீட்டுல கட்டின பொண்டாட்டி உன்னை மதிக்க மாட்டேங்க, பெத்த பிள்ளைங்க உன்னை எதுவுமே மதிக்க மாட்டேங்குதுங்க. இதுகளையெல்லாம் விடு. வாக்கப்பட்டு வந்தவ, வெறும்பையன் வீட்டுல இருந்து வந்தவ, அவ கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிறாளே. ஷோ ஷோ ஷோ, இத பாக்க எனக்கு வயிறு எரியுதுல. பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காக்கா. இந்த பொறுமை மட்டும் இல்லைன்னா என்னைக்கும் நான் கொலைகாரனா மாறிடுவேன். இப்ப மட்டும் நீ கொலைகாரன் இல்லையோ? நீ செஞ்ச கொலைக்கு தானே சூடாமணி ஜெயிலுக்கு போனா. மைனி ஸ்கேல் கிடைச்சிருச்சு. சரி சரி, அதை விடு. அங்க இருக்கிற அந்த பூவை எடுத்துட்டு வா போ. இந்தாங்க. பூ எதுக்கு மைனி? ஏய், கோவிலுக்கு கொடுத்து விடலான்னு வாங்கினேன். ஆனா இப்போ வேற ஒரு இதுக்கு யூஸ் ஆக போகுது. புரியலையே மைனி. கனி, நான் இப்ப அங்க போய் ஒன்னு பேசுவேன். நீ அதுக்கு எதுவும் வாயை திறக்க கூடாது, சரியா? ஏன் மைனி? வாயை திறக்க கூடாதுன்னா வாயை திறக்க கூடாது. பேசாம இரு. வா. உனக்காக வாங்கிட்டு வந்தேன் ரத்னா. இஷ்டம் இருந்தா அந்த பூவை வச்சுக்க, இல்லைன்னா தூக்கி குப்பையில போடு. எங்க வெங்கடேஷ், தேங்க்யூ வெங்கடேஷ். தேங்க்ஸா? எனக்கும் கனிக்கும் பூ வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். மைனி. ஓ ஆமால, நான் தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பூ வாங்கிட்டு வந்தேன். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, நீயே பார்த்தல. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீ எங்க சொல்ல விட்ட? தேங்க்யூ. வெல்கம். இப்போ அது பூ வச்சுக்கிறியா? ராத்திரி நேரத்துல எதுக்கு பூ? நான் காலையில தலையில வச்சுக்கிறேன். கனி ஏக்கா, இந்த பூல தண்ணி தெளிச்சு வை. சரிக்கா. ஏ கனி. மைனி ஸ்கேலு? இப்போதைக்கு அது தேவையில்லை, நீ போய் தண்ணி தெளிச்சு வை போ. தேங்க்யூ வெங்கடேஷ். யூ ஆர் வெல்கம். எல்லாம் உன் மனசை மாற்றி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக தாண்டி. வீட்டுக்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. அக்கா விட மாட்டேக்கா, விட மாட்டேன். இவளுக்கு திமிர அடக்கமான விட மாட்டேன். எனக்கு நெஞ்சே பொறுக்கல, தாங்கவே மாட்டேங்கு. இல்ல இல்ல, மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லக்கா. ஆனா இந்த பாண்டி பைய, அவனையும் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்தேனக்கா. அவன் தான் எனக்கு சரியான வாரிசா வந்துருவான்னு சொல்லி சொல்லி வளர்த்தேனக்கா. இப்படி பொசுக்குன்னு பொண்டாட்டி பக்கம் போயிட்டானே, இதை என்னால தாங்க முடியலக்கா. இத பாரு, இப்பவும் எல்லா வாய்ப்பும் கெட்டு போயிரல. என்னக்கா சொல்ற நீ? ஆமால, பாண்டி பையன் இருக்கானே, அவன் முழுசா மாறல. நீயும் ஏமாந்தரல. தரல, உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். இப்ப நீ முழிச்சுக்கிட்டா மறுபடியும் நீ ராசா மாதிரி நடமாடலாம். இல்லன்னு வையே, இதே குடும்பத்துல நீ வேண்டாத விருந்தாளியாத்தான் சீர்கெட்டு போய் இப்படி உக்காந்துகிட்டு இருக்கணும். ஆமா, நானும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பாக்கேன். இவளுக்கு கொட்டத்தை அடக்க முடியலையே. பாண்டி பையன் மேல இந்த நசுக்கி நல்ல பச போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு கிடக்காம பிரிக்க முடியலையே. நினைச்சு பார்க்கணும்ல, நினைச்சு பார்க்கணும். அப்பதான் மனசுக்குள்ள வைராகியம் வரும். அந்த வைராகியம் வந்துச்சுன்னா யோசனையும் அதுக்கேத்த மாதிரி தன்னால வந்துகிட்டே இருக்கும். அக்கா, எனக்கு வைராகியத்துக்கு என்னக்கா குறைச்சது? பத்தலையே. எப்படி இருந்தவ நீ? நீ நடந்து வந்தா சும்மா 4 பேர் வந்து பொத்து பொத்துன்னு கால விழுவாக. எப்பேற்பட்ட பெரிய மனுஷனா இருந்தவன் நீ. அந்த வெறும் பையன் சண்முகம், அவன் என்ன செஞ்சான்? முதல்ல உன்கிட்ட இருந்து அந்த பரணிய பிரிச்சான். அது எம்புட்டு பெரிய அநியாயம்.
அந்த வயிற்றுச்சல் இன்னும் எனக்கு தீரலக்கா. அவனை எனக்கு பிடிக்கலன்னு 100 நாள் கெடு வச்சான். அவனுக்கு 10 நாள்ல தாலியை தூக்கி போட்டுட்டு பறந்து வந்துருவேன்னு என்னெல்லாம் பேசினாவ. பொசுக்குன்னு அப்படியே மயங்கி போய் அந்த வீட்லயே கிடக்கா. என் புருஷன் பேசிக்கிட்டே கிடக்கா, வெறும் பயல. சரி சரி, பழசு எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க? அதை விடு. பொட்ட பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போக வேண்டியவதான். அவ இன்னொரு வீட்டுக்கு போயிட்டானே நாம நினைச்சுப்போம். அதோட விட்டானா பரணிய புடுங்கினவன்? அடுபாவி, உன் பிரசிடென்ட் பதவியல்ல புடுங்கிட்டான். ஏலே, நீ சிங்க மாதிரி இல்ல கோயிலுக்குள்ள போவ. ஊரே முதல்ல உன்னை கும்பிட்டுல அந்த முருகனைய போய் கும்பிடுவாக. அப்பேற்பட்ட தர்மகத்தா பதவிய உன் மகளை வச்சு பறிச்சானே. படுபாவி, அவன்லாம் விளங்காம போற பையன், நாசமா போயிருவான். ஊருக்குள்ளாரைய செல்வாக்கெல்லாம் உன்னில் இல்லாம செஞ்சுட்டாங்க. இந்த சனியன் பையன் வாயால உண்மையை வரவழைச்சு அவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டானேக்கா. பாத்துக்க. இத பாருல, கடைசியா உனக்கு மிஞ்சி கிடந்தது இந்த மூத்தவன் பாண்டி பையதான். இப்ப என்னடானா அவன் கொஞ்சம் கொஞ்சமா உன் கண்ணு முன்னாடி பறி போயிட்டே இருக்கான்.